ஜூன் 22ஆம் தேதி ஆணி உத்திர தரிசனம். அன்றைய தினம் இந்த ஒரு இலை இருந்தா போதுங்க. உங்க வாழ்க்கையே மாறும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. சக்தி வாய்ந்த இலை. இத பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அரச இலை தான். இந்த அரச இலைய பத்தி நான் ஏற்கனவே பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். அனைத்து தெய்வங்களும், மும்மூர்த்திகளும் வாசம் செய்யக்கூடிய இலை அப்படின்னா இந்த அரச இலை தான். இந்த அரச இலைய வைத்து இன்றைய தினம் பரிகாரம் பண்ணுங்க. இன்றைய நாள நீங்க தவற விட்டுடாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஜூன் 22ஆம் தேதி இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய ஆணி உத்திர தரிசனமானது திங்கட்கிழமையில வந்திருக்கு. திங்கள் அப்படின்னாவே சிவபெருமானுக்குரிய நாள் அல்லவா? சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோமவார விரதம் அப்படின்னே நம்ம இருப்போம். இந்த சோமவாரத்துல வந்திருக்கக்கூடிய ஆணி உத்திர தரிசனம் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த நாள். அன்றைய தினம் சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்த இந்த இலையில நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்கும். தீராத கடன் பிரச்சனை தீரும், நோய் தீரும். அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள், தவற விட்டுடாதீங்க. ஜூன் 22ஆம் தேதி இந்த உத்திர நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜூன் 21 உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது. சாயந்தரம் 3:16க்கு உத்திர நட்சத்திரம் ஆரம்பித்து ஜூன் 22ஆம் தேதி சாயந்தரம் 3:35 வரையும் உத்திர நட்சத்திரம் இருக்கு. அன்றைய தினம் அஷ்டமி திதியாக இருக்கு. இந்த அஷ்டமி திதியானது இரவு 8:49 வரையும் இருக்கு. வளர்பிறை அஷ்டமி தினத்தை நம்ம தவற விட்டுடக்கூடாது. நமக்கு வீடு வேணும், நிலம் வேணும், திருமணம் சீக்கிரம் என் மகனுக்கோ மகளுக்கோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று நடக்கக்கூடிய தரிசனம் அப்படிங்கிறதுனால தான் இதை ஆணி உத்திர தரிசனம் அப்படின்னும் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னும் சொல்லுவாங்க. உத்திர தரிசனமும் அஷ்டமி திதியும் சேர்ந்து இருக்கு. இந்த ஆணி உத்திர தரிசனத்தின் போது நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். அதை தான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆணி திருமஞ்சனம் நடைபெறும் சமயத்தில் 33 தேவர்களும் நடராஜருக்கு நடக்கக்கூடிய சிறப்பு அபிஷேகத்தை காண சிவன் சந்நிதியில் எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம். இந்த அபிஷேகத்தை நம்ம தரிசனம் செய்யறதுனால பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாகவும், தம்பதிகளுக்கு சுகமான வாழ்வும், கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடப்பதாகவும், ஆண்களுக்கு மனசில் நல்ல தைரியமும் உடல் பலமும் வளமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவபெருமானை நம்ம இந்த நாளில் சிதம்பரத்தில் போய் தரிசனம் செய்ய முடியாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் சன்னதியில் அங்கே இருக்கக்கூடிய நடராஜரை நீங்கள் தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். திருமஞ்சனம் அப்படின்னாவே மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடல் அரசரான நடராஜருக்கு ஆண்டுக்கு 6 முறை மகா அபிஷேகம் செய்யப்படுது. இதில் சிறப்பு வாய்ந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணி உத்திரத்தில் நடக்கக்கூடிய திருமஞ்சனமும் மார்கழியில் திருவாதிரையில் நடக்கக்கூடிய திருமஞ்சனமும் தான். இந்த 2 நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே அபிஷேகம் நடக்கும். இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான மாதம்னு சொல்லலாம். சூரியன் மிதுனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம். மிதுன ராசி நவ கிரகங்களில் புதனுக்குரிய வீடுன்னு சொல்லலாம். புதன் கல்விக்குரிய கிரகமாக கருதப்படுது. இந்த ஆணி உத்திர நட்சத்திரம் பாருங்க, புதன்கிழமையில இந்த வருடம் வந்திருக்கு. எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த ஆணி உத்திர நட்சத்திரத்துல முடிந்தவர்கள் விரதம் இருந்து நடராஜ பெருமாளை வழிபாடு செய்யுங்க. அவரோட சந்நிதியில சிவபுராணம் படிங்க. எவ்வளவு கஷ்டம் நமக்கு இருந்தாலும் நடராஜரை இந்த நாள்ல தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்களானது விலகும். கலைத்துறையில் பிரகாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடல் அரசரான சிதம்பர நடராஜ பெருமான நீங்கள் முடிந்தவர்கள் சென்று தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் கலைத்துறையில் பிரகாசிக்க முடியும். சிதம்பரம் போக முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமாளை கண்டு தரிசனம் செஞ்சோம் அப்படின்னாவே நம்மளுடைய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும். பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம், செல்வம் சேரும், வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்னி ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா அவர் மனம் மகிழும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சிவபெருமான் கோவில்களில் இருக்கக்கூடிய மூலவரான சிவரூப திருமேனிக்கு நாள்தோறும் அபிஷேகம் நடக்கும். 16 முதல் 32 அபிஷேகங்கள் செய்வாங்க. ஆனால்
சிவனுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 24 நிமிஷங்கள் தான் நடத்தணும் அப்படிங்கிறது ஆகம விதி. அதே சமயம் சிவபெருமானோட ரூபங்களில் ஒன்றான நடராஜ மூர்த்திக்கு வருடத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். இந்த அபிஷேகங்களை மகா அபிஷேகம்னு சொல்லுவாங்க. இந்த மகா அபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடக்கும். சிதம்பரத்தில் மார்கழி மற்றும் ஆனி மாதங்களில் நடக்கும் அபிஷேகத்தின் போது ராஜசபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜர் எழுந்தருள அவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும். இந்த நாளில் இந்த அபிஷேகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவனின் திருவருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். வேண்டிய வரங்கள் சிவபெருமான் நமக்கு அருள்வார் அப்படிங்கிறது நம்பிக்கை. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு நமக்கு தேவைப்படுவது ஒரு அரச இலை. இந்த இலை நல்ல பசுமையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. கிழிஞ்சி இருக்கக்கூடாது. எந்த ஒரு பூச்சி அரிச்ச மாதிரி இது மாதிரிலாம் இருக்காத ஒரு நல்ல இலையாக எடுத்துக்குங்க. காம்பு பகுதி, நுனி பகுதி எல்லாமே இருக்கணும். இப்போ இதில் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. இதில் ஒரு அகல் விளக்கு தான் எடுத்திருக்கணும். வேறு விளக்கு ஏற்றக்கூடாது. அது புதுசாக இருக்கலாம், பழைய விளக்காக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், நெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றி வச்சிருங்க. இந்த விளக்கோட இடது பாகம் ஒரு மஞ்சள் கிழங்கு வைக்கணும். விளக்கோட இடது பக்கம்தான் வைக்கணும். அடுத்து வலது பக்கம் 1 ரூபாய் காயின் ஒன்று வச்சுக்குங்க. இது எதற்காக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நடராஜரோட இடது பாகம் சக்தி தேவியோட பாகமாக கருதப்படுது. எனவே நடராஜரை வழிபடும் போது அவரது இடது பாகத்தையும் இடது காலையும் சேர்த்து வழிபட வேண்டும் அப்படிம்பாங்க. இப்போ இந்த அரச இலை மீது நம்ம அகல் விளக்கை ஏற்றி வைத்திருக்கோம். அதில் இருக்கக்கூடிய அக்னியானது சிவபெருமானின் ரூபமாக கருதப்படுது. இதனுடைய இடது பாகத்தில் இருக்கக்கூடிய மஞ்சக்கிழங்கானது சக்தியாக கருதப்படுகிறது. அடுத்து வலது பக்கம் 1 ரூபாய் காயின் ஒன்று, 5 ரூபாய் காயினோ எது வேணாலும் வச்சுக்கலாம். அது எதற்கு அப்படின்னா நடராஜரோட வலது பாகம் செல்வத்தை குறிக்கக்கூடியது. அந்த பாகத்தை பார்த்து நம்ம தரிசனம் செஞ்சால் குடும்பத்தில் செல்வ வளம் அதிகரிக்கும். அதனால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு தீரும். அதனால் இந்த தீபத்தோட இடது பக்கம் மஞ்சக்கிழங்கையும் வலது பக்கம் 1 ரூபாய் காயினையும் வச்சு இந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிந்த பொருட்களை நெய்வேத்தியமாக வைங்க. அதாவது கற்கண்டு, என்ன உங்களால் வைக்க முடியுதோ, உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், இல்லை உங்களால் ஏதாவது சமைத்து நெய்வேத்தியமாக வைக்க முடியுது அப்படின்னா அதை வைங்க. கோயிலுக்கு போகிறீங்க, சிவன் கோவிலுக்கு அப்படின்னா திருமஞ்சன பொடி, பால், பன்னீர், சந்தனம் இந்த பொருட்களை அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை எடுத்து உங்களுடைய பர்ஸ்லையோ, ஹேண்ட்பேக்லேயோ, பீரோவிலையோ வச்சுக்குங்க. இந்த 1 ரூபாய் காயினையும் அதோட சேர்த்து வச்சுக்குங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.